Kindly mute yourself while joining. Thank you. Hi everyone. Hi all. Good morning to one and all. Kindly wait for others to join. Let's share the link with your friends. Okay. Kindly wait for others to join. Okay. Thank you Kartika for your response. Kindly share this link to your friends to join. Okay. Is I am audible to all? Kindly give thumbs up if I am audible. Thank you. Thank you, Manikam. I didn't know your name. Sorry. Thank you, Kartika. Thank you, TNPSC ID. Okay. So, if you are interested, kindly put your name in your chat boxes. Okay, let's wait for others. Make it fast. So, only 6 members are there. Thank you, Jayashree. Okay, make it fast. ஓகே ஸோ உங்கள் எல்லாருக்குமே மெயினில் வந்து லிங்க் வந்திருக்கும். அதர்வைஸ் நீங்கள் குரூப்பில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஸ்டேட்டஸில் ஸோ இமீடியட்டாக வச்சிங்க அப்படின்னா இந்த செஷன் ஃப்ரீயாக கண்டினியூ பண்ணுறது நமக்கு நெக்ஸ்ட் யூனிட்ஸ்க்கும் கண்டினியூ ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த பார்ட்டிசிபேஷன் நம்பர் ஒன்லி we can continue the session. Okay. We can wait few more minutes to start the session. So let's share quickly. Thank you, Kartika. Thank you for your response. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லைவ் செஷன் சிடிபிஓக்காக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். மேஜர் வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மேஜர் யூஜியில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் மேஜருக்காக இதை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் மேஜராக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் சைக்காலஜி, ஹோம் சயின்ஸ் இல்லை எனி அதர் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஐ எம் ரிப்பீட்டிங். ஸோ நீங்கள் யூஜியில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லைன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அந்த பேப்பரும் படிச்சிருக்கலாம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் பேப்பரும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஹோம் சயின்ஸ், சைக்காலஜியில் எனி அதர் மேஜராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து செட் ஆகாது. இஸ் ஐ எம் ஆடிபிள் டு ஆல்? Okay, let's start the session. Within few more minutes, kindly wait for others to join. Okay. Yes.
உங்களோட நேம் இல்லாம வேற ஒரு நேம் டிஸ்ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்க உங்க நேமை சாட்ல போடுங்க. இட் ஈஸி டு கால். ஓகே. The screen is visible. If it is visible, kindly give thumbs up. Don't unmute yourself. If any doubt, kindly use chat box or use the hand raise symbol. Okay, thank you. So first of all, நம்ம CD welcome to all, welcome to Foodtech Academy. So நம்ம okay நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் கார்த்திகா. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா? ஸோ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2025க்கு சிலபஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு சிடிபியோட வெப்சைட்டை நான் லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி வியூ பண்ணுறேன். Combined Technical Service Examination Degree and Post Graduated Level Non-Interview Post அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காலம் இருக்கும். ஸோ இந்த காலம்ல அண்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டாபிக்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக், ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அண்டர் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருவீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். போஸ்ட் வந்து சிடிபிஓ, சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்காக இவங்க ரெக்யூர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸோட சிலபஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ என்டையராக உங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் கோட் 379. ஸோ இந்த சிலபஸோட ஃப்ரீ செஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் யூனிட் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1ல உங்களுக்கு ஃபுட் குரூப்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குக்கிங், ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அண்ட் செலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் மெத்தட் ஆஃப் சீரியல், பல்சஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அலாங் வித் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குக்கிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, இது ஒரு ஃப்ரீ செஷன் தான். ஸோ இது உங்களுக்கு டீட்டெயில்டாக நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் டிஎம் பண்ணி உங்களோட நோட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Okay, just a minute. I'm sharing. If it is visible, kindly give thumbs up. ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஷேர் பண்ணிக்கோங்க. மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஒரு யூஸ் சேட் பாக்ஸஸ். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் புக் ஆர் பென் ஆர் எனி அதர் ஸ்க்ரீன்ஷாட் இஸ் ஆல்வேஸ் அலோட் டு அஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எது விசிபிள் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிக்கலாம். இட் அட்வைஸ்டு டு டேக் நோட்ஸ். பிகாஸ் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா லாட் ஆஃப் திங்ஸை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம், பட் அதை நம்ம ரிமெம்பர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இட் இஸ் அட்வைசபிள் டு டேக் அ நோட்ஸ். பிகாஸ் உங்களுக்கு அது நல்ல இன்டெப்த்தாகவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டவுட் இருக்குது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து இன் பிட்வீன் நாங்கள் கேட்போம். ஓகேங்களா? ஸோ சிலபஸை நல்லா லிசன் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த நோட்ஸ்லேருந்தே தான் நமக்கு ஒரு கொஷின் வரப்போகுது. அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும். ஓகே, எஸ், நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஃபுட் டெக் அகாடமியில் நம்ம ஃப்ரீ லைவ் செஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபார் த மேஜர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் கோட் 379. இட் இஸ் ஃபார் டிகிரி ஸ்டாண்டர்ட், ஐ மீன் யூஜி ஸ்டாண்டர்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். நம்ம ஆஃப் ஆன் பண்ண முடியுமா என்ன? Kindly mute yourself. Thank you. Excuse me. Okay. Okay. ஸோ நீங்கள் மியூட் பண்ணல அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டில் பேசுகிற எல்லா வாய்ஸஸுமே எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும். இட் இஸ் அ ரெக்கார்டட் செஷன். ஸோ உங்களோட ப்ரைவசிக்காக நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. Screen visible இருக்கா? If it is visible, kindly give thumbs up. Any other doubts? ஸோ நான் அன்மியூட் பண்ணுறேன், எல்லாருமே நான் அன்மியூட் பண்ணுறேன். அன்னெசரியாக நீங்கள் யாருமே பேச வேண்டாம். டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் நேம் பிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம செஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 1. ஸோ யூனிட் 1ஓட சிலபஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு யூனிட் 1ல் ஃபுட் குரூப்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குக்கிங் மெத்தட்ஸ் and advantages and disadvantages of physiochemical changes in structure, composition, nutritive value, selection, processing method and principles of cooking உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு யூனிட் 1ல கொடுத்திருக்கிற டாபிக். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஃபினிஷ் கைண்ட்லி கிவ் தம்ஸ் அப். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துக்கோங்க பார்க்கலாம். I am audible to all. The screen is visible. Kindly give thumbs up. So நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்றது we will understand. Okay, so kindly give thumbs up if I am audible and screen is visible. நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். So food groups, importance of cooking method, advantages and disadvantages of physiochemical changes and structure, composition, nutritive value, selection, processing method and principles of cooking. ஸோ இதுதான் நமக்கு யூனிட் 1ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஃபுட் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இருக்கிற ஃபுட் குரூப்ஸ் பற்றி தான் நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஃபுட் குரூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி கேட்டகரைஸ் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி நியூட்ரிஷனல் கான்ட்ரிபியூஷன். ஸோ அது எவ்வளோ நியூட்ரிஷனை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றத வச்சு தான் அதை நம்ம வந்து அதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு நம்ம பேலன்ஸ்டாக ஒரு டயட் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்மளே நம்மளோட தமிழ்நாடு அண்ட் இந்தியாலே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எல்லாருமே ஒரே கல்ச்சர் கிடையாது, ஒரே ரீஜன் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே ஃபுட் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ பேசிக்காக பார்க்குறப்போ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் 4, 5 and 7. ஸோ பேசிக் ஃபுட் குரூப்ஸை வந்து நம்ம 4, 5 and 7 நம்ம டிவைட் பண்ணுறோம்.
ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட் நோட்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் இது ஒரு ஸ்லைடில் காமிக்கிறதுனால உங்களுக்கு டீட்டெயில்டாக நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்சனலாக டிஎம் பண்ணி ஸோ உங்களோட ஆர்டரை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணினவங்களும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக அதை லேர்ன் ஆகணும்னா உங்கள் நோட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் பாருங்கள், எக்ஸசிவாக நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸ் யார் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா USDA தான் பண்ணுறாங்க. ஸோ 1956 பண்ணுறாங்க. இயர் நோட் பண்ணிக்கோங்க. USDA 1956 இந்த பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இஸ் எனிபடி நோன் அபவுட் USDA ஃபுல் ஃபார்ம்? சாட்டில் போடலாம், ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் அன்மியூட் பண்ண வைக்கிறேன். Anybody? USDA ஓட ஃபுல் ஃபார்ம் யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே, சாட்ல போடுங்க, இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ண முடியுது இல்லையா எல்லாராலையுமே? வெரி குட் சந்தியா, சூப்பர். TNPSC போட்டிருக்கீங்க. யுவர் நேம் இஸ் நாட் visible. Okay, US Department of Agriculture, very good. United States Department of Agriculture, சூப்பர்மா. US Department of Agriculture தான். ஓகே, ஸோ இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட் பேட்டர்ன்ஸ். சூப்பர் சந்தியா, பூஜா அண்ட் TNPSC. ஓகே, சூப்பர். எஸ், ஸோ நம்ம பேசிக் அந்த 4 ஃபுட் குரூப்ஸில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, டாப் கேட்டகரியாக அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா மில்க் குரூப்ஸ்க்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மில்க் பார்க்குறப்போ அவங்க மில்க், சீஸ் அண்ட் யோகட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட டயட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிச் அண்ட் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் பேஸ்டு டயட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க மில்க் குரூப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மீட் குரூப்ஸுக்கு அவங்க நெக்ஸ்ட் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மீட் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா meat, poultry, fish, egg, nuts and legumes. So this also comes under rich in protein and iron. So next, vegetable and fruit groups. So இதுக்கு green leafy vegetables, citrus fruits and root vegetables எல்லாமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் அவங்க வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து ஃபோக்கஸ்டு பண்ணுறதுக்காக. ஸோ கிரெயின் குரூப்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரெட், ரைஸ், சீரியல், பாஸ்தா இதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் அவங்க வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபரை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸில் நமக்கு என்ன லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க ஃபேட், ஆயில்ஸ் அண்ட் சுகருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் அதோட லிமிட்டேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஃபினிஷ் கைண்ட்லி கிவ் தம்ஸ் அப். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸ். ஸோ இந்த பேசிக் 5 ஃபுட் குரூப் யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா இந்தியன் சிஸ்டம், ICMR. ஸோ எனிபடி நோ அபவுட் ICMR ஃபுல் ஃபார்ம்? ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் டிஸ்கஷன் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். அன்மியூட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களும் பண்ணலாம். எனிபடி நோ அபவுட் ICMR? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். சூப்பர், சாட்டில் தான் போடுறீங்க. ஸோ அன்மியூட் பண்ணியும் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். சூப்பர் அபிராமி, சந்தியா அண்ட் கார்த்திகா, பூஜா. ஓகே, சூப்பர் ஆல். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பர். சூப்பர். ஓகே, ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் நமக்கு 5 ஃபுட் குரூப்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த 5 ஃபுட் குரூப்ஸில் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்காங்க அப்படின்னா சீரியல், மில்லட் அண்ட் பல்சஸ். பிகாஸ் சீரியல்ஸ்னு நம்ம பார்க்குறப்ப ரைஸ், வீட், ராகி, டால் எல்லாம் எடுத்துக்குவோம் நம்மளோட சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம் படி. ஸோ அதுக்கு எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் நமக்கு டயட் தான் ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். when comes to next pulses, meat, fish and egg. ஸோ இதில் வெஜிடேரியனாக இருந்தால் லென்டில்ஸ் எடுத்துக்குவாங்க, நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இட் இஸ் ஹைலி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், எஸ்பெஷலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நோட் பண்ணிக்கோங்க.
தேர்ட் ஒன் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட். ஸோ மில்க்னு நம்ம பார்க்குறப்போ மில்க், கர்ட், பன்னீர்லாம் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எதுக்காகனா கால்சியம், ப்ரோட்டீன் அண்ட் வைட்டமின்ஸ்க்காக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஃபோர்த்து கேட்டகரியில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வச்சுருக்கோம். கேரட், ஸ்பினாச், ஆரஞ்ச், டொமேட்டோஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ பேஸ்ட் ஆன் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஃபைபருக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபிஃப்த்து குரூப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் அண்ட் சுகர். ஸோ இந்த ஃபேட் அண்ட் சுகரில் பார்த்தீங்கன்னா பட்டர், ஆயில், சுகர் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஃபார் எனர்ஜி அண்ட் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் நமக்கு வேணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஃபுட் குரூப்ஸ்லையும் பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸ்லையும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே ஃபேட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அன்லைக் பேசிக் 4 சிஸ்டமில் ஃபேட் அண்ட் சுகர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் ரைஸ் ஆகலாம் கம்பேர் பண்ணி. ஸோ நல்லா டீட்டெயில்டாக நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு இதை பற்றின தெரியணும்னா ஆல்ரெடி நோட்ஸ் வாங்கினவங்க இருப்பீங்க இல்லையா? ஸோ யாரெல்லாம் ஆல்ரெடி நோட்ஸ் கையில் வச்சுருக்கீங்க ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுறீங்களா? யார்கிட்டலாம் நோட்ஸ் இருக்கு? சூப்பர். ஓகே, ஸோ நிறைய பேர்கிட்ட நோட்ஸ் கையில் இருக்குது. நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பாருங்கள் நிறைய டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ, ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க மைதிலி ஹசினா. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நல்லா கோ த்ரூ பண்ணி நீங்கள் வந்து ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் 7 ஃபுட் குரூப்ஸ். ஸோ இந்த 7 ஃபுட் குரூப்ஸை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அகெயின் USDA தான் பண்ணுறாங்க. இந்த இயர் ஆஃப் 1943 பண்ணுறாங்க. 1943. ஸோ அகெயின் அவங்க வந்து ரீகன்சிடர் பண்ணி 7 ஃபுட் குரூப்ஸை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா க்ரீன் அண்ட் எல்லோ வெஜிடபிள்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 1956 மில்க் குரூப்புக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1943 உங்களுக்கு க்ரீன் அண்ட் எல்லோ வெஜிடபிள்ஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ க்ரீன் அண்ட் எல்லோ வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு பேசிக்காக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது வைட்டமின் A அண்ட் Cயை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச், டொமேட்டோ, கிரேப்லாம் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் வைட்டமின் C. நெக்ஸ்ட் பொட்டேட்டோ அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் ப்ரொவைட் மினரல்ஸ் அண்ட் ஃபைபர். நெக்ஸ்ட் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஃபார் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்க்காக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. தென் மீட், பவுல்ட்ரி, ஃபிஷ், எக்கெல்லாம் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் அயன்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சீரியல் அண்ட் பிரெட்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட் பிகாஸ் தே ஆர் ரிச் இன் கார்போஹைட்ரேட். அண்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா பட்டர் அண்ட் ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்ஸுக்கு அவங்க மூவ் ஆகிட்டாங்க. ஸோ எதுக்காக போகிறாங்க அப்படின்னா ஃபேட்ஸ் அப்சார்ப்ஷன், ஃபேட்டுக்காகவும் எனர்ஜிக்காகவும் சில வைட்டமின்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்ஸுக்கு அவங்க மூவ் ஆகிறாங்க. ஸோ இதுலேயுமே என்ன லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னா போர்ஷனோட சைஸ் கிளாரிட்டி இல்லை அண்ட் பேலன்ஸ் அவங்க இல்லை. எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ எல்லாமே லிமிட்டேஷன்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் ஃபினிஷ் கைண்ட்லி கிவ் தம்ஸ் அப். அட்வைஸ் டு டேக் அ நோட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸ் அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸை. ஸோ பேசிக்கான நியூட்ரியண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபுட் குரூப்ஸ் தான் ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸ். ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சில ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட் குரூப்பை தான் நம்ம ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸ்ன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் அந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபுட் குரூப்ஸில் பேசிக்காக நமக்கு இம்யூன் சிஸ்டமை பில்ட் பண்ணுறதுக்கான சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பயோ ஆக்டிவ் காம்போனன்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சச்சஸ் ஆன்டி ஆக்சிடென்ட், ப்ரோபயோட்டிக், ஃபைபர் அண்ட் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஃபுட் நியூட்ரியண்ட்டை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸ்னு சொல்கிறோம். இஸ் திஸ் கிளியர்மா? கிளியர்னா கைண்ட்லி கிவ் தம்ஸ் அப். டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் ஃபுட். ப்ரோபயோட்டிக் ஃபுட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் கண்டெயின் குட் பேக்டீரியாஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸாம்பிள் யோகர்ட், கிஃபர், ஃபர்மெண்டட் பிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
is highly rich in good bacteria, helps for improving digestion. So next வந்து prebiotic foods இருக்கு. So இது வந்து good bacteriaவை gutல feed பண்ண போகுது. It feed the good bacteria. It doesn't contain any good bacteria. It feed the good bacteria. Example, garlic, onion, banana. இதெல்லாமே feed பண்ணும் good bacteria, especially in your gut. Third one is antioxidant rich food. So antioxidant rich food எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாடியை 1 minute okay ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேமேஜ் ஆகாம ஆஸ் வெல் அஸ் த ஏஜிங் ப்ராசஸை டிலே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பெர்ரிஸ், கிரீன் டீஸ், டார்க் சாக்லேட்ஸ். இப்போ நவடேஸில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் க்ரீம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் ப்ராசஸ் அதை டிலே பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கொடுக்கறத விட when comes to இன்டர்னலாக நீங்கள் ஃபுட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி டிலே அவர் ஏஜிங் ப்ராசஸ். இட் கேன் ப்ரிவென்ட் த பாடி ஃப்ரம் டேமேஜ். ஓகேங்களா? எஸ், இட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எல்லாமே நமக்கு ஃபங்க்ஷனல் ஃபுட் குரூப்ஸ் கீழே நமக்கு வர டைப்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபிஷ் எடுத்துக்கலாம், எஸ்பெஷலி ஃபேட்டி ஃபிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கணும். சால்மன் அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இட் இஸ் அ குட் ஃபேட். ஓகே, நமக்கு ஃபேட்டில் 2 டைப் இருக்குது, எல்டிஎல், ஹெச்டிஎல் இருக்குது. ஸோ இட் இஸ் அ குட் ஃபேட். ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா கைண்ட்லி கிவ் மீ a thumbs up. Thank you, ma'am. So next பாருங்க, importance of cooking. So importance of cookingல பார்க்குறப்போ குக்கிங் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் தான். பட் நம்ம குக் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்னா ஹீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி நம்ம ஹீட் யூஸ் பண்ணுறப்போ சில டேமேஜஸ் இருக்கும். வாஷ் பண்ணுறப்பையும் சில டேமேஜஸ் இருக்கும், ஹீட் பண்ணுறப்பையும் சில டேமேஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற நியூட்ரியண்ட்டை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டு மேக் இட் சேஃப், டைஜஸ்டபிள் அண்ட் டேஸ்டியாகவும் நமக்கு இருக்கணும். ஸோ இதுக்காக நம்ம சில மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ளேவர், டெக்ஸ்சர், நியூட்ரிஷனல் அவைலபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஏன் நம்ம குக்கிங்கை வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரியாரிட்டி என்ன இருக்குன்னா டு மேக் சேஃப் டு ஈட். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற பாக்டீரியாவை கில் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ நம்ம அப்படியே ஹை நியூட்ரியன்ட் இருக்குது, இட்ஸ் ஹைலி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பாக்டீரியா கோட்டிங்ஸ்லையோ ஒரு கண்டாமினேட்டடாக இருக்கிற வெஜிடபிள்ஸையோ அங்கே க்ரோ ஆன வெஜிடபிள்ஸையோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லீட்ஸ் டு ஹசார்ட்ஸ். ஸோ நமக்கு தான் அந்த டிசீஸ் கொடுக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து சேஃபாக தான் என்ன பண்ணணும்னா சாப்பிடணும். ஸோ ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸை கில் பண்ணுறது தான் அதோட மேஜர் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். சாஃப்ட் அண்ட் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் என்ஹான்ஸ் டேஸ்ட் அண்ட் அரோமா. ஆப்வியஸ்லி நம்ம ஃபுட் சாப்பிட்றது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக அஸ் வெல் அஸ் இட் கிவ்ஸ் சடைட்டி, நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்காகவும் நம்ம ஃபுட்டு வந்து சாப்பிட்றோம். ஸோ டேஸ்ட் அண்ட் அரோமாக்காக நம்ம சாப்பிட்றோம். ஸோ நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் நியூட்ரியன்ட்லாம் இருக்காங்க, லைக்கோபென்ல, டொமேட்டோஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மோர் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூட்ரியன்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடணும். ஓகே, ஆட் வெரைட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் குக்கிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஃப்ளேவர்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். போர் அடிக்காமல் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு நியூட்ரியன்ட்டையும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இஸ் திஸ் கிளியர்மா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குக்கிங். If you are finished, kindly give me a thumbs up. நோட் பண்ணிட்டீங்கன்னா thumbs up கொடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. எஸ், ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது குக்கிங்கில் அப்படின்னா மாய்ஸ்ட் ஹீட் குக்கிங் மெத்தட்னு இருக்குது, ட்ரை ஹீட் குக்கிங் மெத்தட்,
ஃப்ரையிங் மெத்தட், காம்பினேஷன் குக்கிங் மெத்தட்னு நமக்கு 4 டைப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு நோட்ஸ் வேணும்னா கைண்ட்லி ஃபாலோ அவர் நோட்ஸ். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ், நோட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன் பிட்வீனில் நிறைய நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட். ஸோ மாய்ஸ்ட் ஹீட் மெத்தடில் என்னென்ன கேட்டகரி வரும்னா பாயிலிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங், பவுச்சிங், சிம்மரிங், பிளான்ச்சிங். ஓகே, நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ட்ரை ஹீட் மெத்தடில் ரோஸ்டிங், பேக்கிங், கிரில்லிங், ப்ராய்லிங் அண்ட் டோஸ்டிங். ஃப்ரையிங் மெத்தடில் ஷாலோ ஃப்ரையிங், டீப் ஃப்ரையிங், ஸ்டிர் ஃப்ரையிங், சொட்டேட்டிங். காம்பினேஷனில் பிரேசிங் அண்ட் ஸ்டூவிங். ஓகே, நோட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா physiochemical changes during cooking. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, when food is cooked, ஸோ ஃபுட் குக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற ஃபிசிக்கலும் கெமிக்கல் சேஞ்சஸும் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா டெக்ஸ்சர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிஷனை நமக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபுட்டு குக் பண்ணுறப்போ ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதனால நமக்கு டெக்ஸ்சர் வந்து அஃபெக்ட் ஆகும், ஃப்ளேவர் அஃபெக்ட் ஆகும், ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷனும் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் சேஞ்ச் எதெல்லாம் நமக்கு அஃபெக்ட் பண்ணுன்னா அப்பியரன்ஸ், டெக்ஸ்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர். நோட் பண்ணிக்கோங்க. அப்பியரன்ஸ், டெக்ஸ்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ண போகிறாங்க ஃபிசிக்கல் சேஞ்சஸில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்டனிங். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரெயின்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் நீங்கள் வந்து அதை சோக் பண்ணுறப்போ. ஸோ ரைஸ் வந்து அப்சர்வ் வாட்டர் அண்ட் ஸ்வெல்ஸ். ஸோ நீங்கள் சோக் பண்ணினீங்கன்னா இந்த சேஞ்சஸை நீங்கள் ஃபிசிக்கலாக நோட் பண்ணலாம். தென் மெல்டிங் ஆஃப் ஃபேட். ஸோ ஃபேட் வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, பட்டர் அண்ட் ஆயிலில் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்கன்னா அது மெல்ட் ஆகும். ஸோ டியூ டு த ஃபேட் கண்டென்ட். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் கேக் அண்ட் ப்ரெட்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு ரைஸ் ஆகி வரும். அட் ஃபர்ஸ்ட் அந்த டோ நீங்கள் வைக்கிறப்போ அந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்காது. பட் அது பேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் தட் இட் வில் எக்ஸ்பேண்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் எவாப்ரேஷன். ஸோ வாட்டர் எவாப்ரேட் ஆகும். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். பாயிலிங் அண்ட் ரோஸ்டிங் ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணுறோம். இட் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன்ட் காம்போசிஷனும் ஃப்ளேவரும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேரமலைசேஷன். கேரமலைசேஷன் அப்படின்னா என்னன்னா சுகர் வந்து ப்ரௌனாக டேர்ன் ஆகுறது, நல்லா ப்ரௌனாக மாறிடும். ஸோ அப்படி மாறிச்சுன்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக ரிச் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேரமலைஸ்டு ஆனியன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெலாட்டினைசேஷன். ஜெலாட்டினைசேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஸ்டார்ச் வந்து அப்சர்வ் ஆகுறப்போ வாட்டரில் அண்ட் கிவ்ஸ் திக்கன்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஜெலாட்டினைசேஷன்ற ப்ராசஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நீங்கள் போரேஜ் சாசஸ்லாம் மேக் பண்ணுறப்போ எந்தெந்த ஃபுட் கண்டென்ட்டில் ஸ்டார்ச் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை அப்சர்வ் ஆகி அது திக்கனாக ஃபார்ம் ஆகுறப்போ தான் ஜெலாட்டினைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ டீநேச்சரைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகும் நம்ம ஹீட் வந்து அப்ளை பண்ணுறப்போ. எக்ஸாம்பிள், எக் வந்து சாலிடிஃபையாக மாறும் நமக்கு நீங்கள் பாயில் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ லாஸஸ் ஆஃப் சம் வைட்டமின்ஸ், சில வைட்டமின்ஸ் எல்லாமே லாஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த சென்சிட்டிவ். லைக் வைட்டமின் சிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹீட் சென்சிட்டிவ். ஸோ இது நீங்கள் ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ வைட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணுறப்போ அதை ஹீட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி டெஸ்ட்ராய், அது காணாமல் போயிடும் நமக்கு. ஸோ மைலார்ட் ரியாக்ஷன், இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ மைலார்ட் ரியாக்ஷனுக்கும் ஜெலாட்டினைசேஷன் அண்ட் கேரமலைசேஷனுக்கும் கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ மைலார்ட் ரியாக்ஷன் அப்படின்னா புரோட்டீன் அண்ட் சுகர் வந்து ரியாக்ட் ஆகி ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகும். ஸோ கேரமலைசேஷன் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ப்ரௌனாக மாறுறது கேரமலைசேஷன். ஓகே, நீங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. சுகர் வந்து நீங்கள் நல்லா ஹீட் பண்ணினீங்கன்னா அது ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும். தட் வில் கால்ட் அஸ் கேரமலைசேஷன். மைலாட்னா எதில் புரோட்டீன் அண்ட் சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அது வந்து ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும். ஸோ இட் கிவ்ஸ் ப்ரௌன் கலர் அண்ட் டேஸ்ட். எக்ஸாம்பிள், டோஸ்டட் பிரெட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஓகே,
Yes, next is cereals. Yes, Jansi. ஜான்சிக்கு டவுட்டா? சரி, ஓகே. அன்மியூட் பண்ண முடியுது இல்லையா? இல்லைங்க, ஆப்ஷன் எனபிளா தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து சீரியல்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். சீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிராண்ட். நம்ம வந்து ஃபைபர் ஸ்ட்ரக்சரை சொல்லுவோம். ஸோ எண்டோஸ்பெர்ம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எண்டோஸ்பெர்ம் வந்து நமக்கு வந்து கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீனை கொடுக்கும். பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் ரிச். ஜெர்மில் வந்து நமக்கு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நியூட்ரியன்ட் பார்க்குறப்போ சீரியல்ஸ் இஸ் ஹைலி ரிச் இன் கார்போஹைட்ரேட். ஓகே, மாடரேட் ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் மாடரேட்டாக இருக்கும். ஓகேங்களா, பி வைட்டமின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நமக்கு பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மாய்ஸ்சர் அண்ட் பெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா மில்லிங், பேரபாயிலிங் அண்ட் ஜெர்மினேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம் சீரியல்ஸ்க்கு. குக்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மினிமம் வாட்டர் யூஸ் பண்ணணும், சோக் பண்ணணும். எதுக்காகனா டைஜஸ்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. சீரியல்ஸ் எல்லாமே நம்ம சோக் பண்ணி யூஸ் பண்ணுவோம், ஐ மீன் குக் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எஸ் ஜிவி வாணிக்கு டவுட்டா? ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து அவுட்டர் ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸோ அது ப்ரொடக்ஷனுக்காக நம்ம வச்சுருக்கோம். அந்த ஃப்ளஷில் தான் நமக்கு வைட்டமின்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சீட்ஸில் நமக்கு நியூட்ரியன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நியூட்ரியன்ட்டில் பார்க்குறப்ப ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கும், ரிச் இன் வைட்டமின் ஏ அண்ட் சி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மினரல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செலெக்ஷனில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபேமாக இருக்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம். வைப்ரண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ப்ராசஸிங்கில் வந்து பிளான்ச்சிங், ஃப்ரீசிங், ட்ரையிங், கேனிங் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். குக்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணணும், ஓவர் குக் பண்ணக்கூடாது. ப்ரிஃபர் ஸ்டீமிங் ஆர் ஸ்டிர் ஃப்ரையிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் கிளியர். எஸ், நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபுட் வந்து ரொம்ப எசென்ஷியல், நம்ம க்ரோத்துக்கு, எனர்ஜிக்கு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எசென்ஷியல். ஸோ நம்ம ஃபுட் குரூப்ஸை நம்ம லேர்ன் பண்ணுறதுனால பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இட் ஆல்சோ என்ஹான்சஸ் த டேஸ்ட், டைஜஸ்டபிலிட்டி அண்ட் சேஃப்டி. ஸோ நியூட்ரியன்ட் லாஸை நம்ம கம்மி பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஃபுட் குரூப்ஸ் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியல், பல்சஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எவ்ரி ஒன் கெட் அ யூனிக் ஸ்ட்ரக்சர், நியூட்ரியன்ட் அண்ட் ப்ராசஸிங் மெத்தட் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு டீட்டெயில்டாக நோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வைஸ், அதோட நியூட்ரியன்ட் காம்போசிஷன், ஸோ எல்லாமே ஃபுட் குரூப்ஸ் தமிழ்நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோம், ஐசிஎம்ஆர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு என்ன ஃபுட் குரூப்ஸ் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நோட்ஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ ரைட் குக்கிங் மெத்தடை நம்ம சூஸ் பண்ணணும், பிகாஸ் அதுக்கு நம்ம நியூட்ரிஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, மேக்ஸிமம் டயட்டில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த சர்ப்ரைஸ் கொஸ்டின் என்னன்னு நம்ம பார்க்கலாமா? சர்ப்ரைஸ் கொஸ்டின் என்னன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ கோ த்ரூ பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலி 16 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் அவர் அகாடமி நீங்கள் 15 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ 1 minute. ஸோ சர்ப்ரைஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் கிவ் மீ a minute. Okay, so now one member is joined. Totally 16 members. So உங்கள் நேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் நேம் எல்லாருமே சேட்டில் போடுறீங்களா? ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். சேட்டில் உங்கள் நேம் போடுங்க. ஸோ அந்த கொஷின் யாருக்கு போக போகுது அப்படின்றத நம்ம ஒரு ஸ்பின் வீல் வச்சு டிசைட் பண்ணுறோம். ஓகே, just give me a minute.
மினிட், நான் ஒன் பை ஒன்னா நேம் காப்பி பண்ணிக்கிறேன். கார்த்திகா, அபிராமி, சந்தியா. ஓகே, இன்ட்ரெஸ்டடா இருந்தா மட்டும் நீங்க நேம் கொடுக்கலாம். இட் இஸ் நாட் கம்பல்ஷன். ஹசீனா, அமிர்தா, பூஜா, மைத்திலி, ரூபஸ்ரீ. ஓகே, எனி அதர் எல்ஸ்? யார் நேமையாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா போடுங்க. யார் நேமையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா? சஞ்சனா. ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மட்டும் நீங்க நேம் தரலாம். ஓகே, யார் நேமையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா? Next to the Rupasri, Sanjana. Sanjana is the final name, correct? Any other else? Any other? Okay, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஷோ பண்றேன். யார் அந்த லக்கி பர்சன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்க நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கார்த்திகா, அபிராமி, சந்தியா, ஹசீனா, அமிர்தா, பூஜா, மைத்திலி, ரூபஸ்ரீ அண்ட் சஞ்சனா. யார் நேமையாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா? ஓகே, யாராச்சும் வில்லிங்கா இருக்கீங்களா இப்போ நேம் கொடுக்கறதுக்கு? ஓகே, அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகும்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ற நோட்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும். ஓகே, இட்ஸ் ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் டிஸ்கவுண்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கொஷனுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா, ஒரு கொஷின்ஸ் நாங்க இப்போ கேட்போம். அந்த கொஷனுக்கு யாரோட நேம் சூஸ் ஆகுதோ அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு பர்சனலா நாங்க டிஎம் பண்ணுவோம் என்ன டிஸ்கவுண்ட் அப்படின்றது. எனி அதர் எல்ஸ்? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷஃபில் பண்ணிடலாம். ஓகே, சந்தியா இருக்கீங்களா? ஓகே, என்ன கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன் சந்தியா. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஆகுதா? ஸோ சந்தியாவோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, லைக் which statement correctly explain physiochemical changes during cooking? Option A, milling remove water soluble vitamins in cereal pulses, retain all minerals after soaking. Gelatinization occur in cereal pulses, undergo protein denaturation, and vegetable retain all antioxidant when steamed. Cereal undergoes gelatinization, pulses experience protein denaturation, and vegetable lost some vitamins but improve mineral availability. All food lost equal nutrient regardless of cooking methods. Yes, Sandhya, உங்க ஆன்சர் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ, பி, சி, டி, எந்த ஆப்ஷன் சொல்றீங்க சந்தியா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. Is I audible to all? Okay, Sandhya. So time எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூமா. டைம் அப் ஆகிரும். Let's count down 5, 4,
ஓகே, ஏ ஆப்ஷன் ஏ சொல்றீங்களா சந்தியா? சாட்ல போட்டிருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் செக். பாத்துடலாமா இது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி? எஸ். ஓகே, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் 1 மினிட். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, undergo cereal undergo gelatinization, pulses experience protein denaturation and vegetable loss some vitamins. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அதுதான். சீரியல்ஸ் வந்து ஜெலாட்டினைசேஷன், ஏன்னா அவங்க ஸ்டார்ச் அதிகமாக இருப்பாங்க, பல்சஸில் ப்ரோட்டீன் அதிகமாக இருப்பாங்க, அதனால அவங்க டீநேச்சர் ஆகுறாங்க. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் லாஸ் ஆகும், பட் பயோ அவைலபிலிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் கம்ஸ் டு மினரல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ்டு பண்ணி லேர்ன் பண்ணணும். ஓகே சந்தியா, ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ செஷன் நமக்கு எண்ட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆஃபரில் இப்போது ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ அது செஷன் ஆக்சுவலி அப்கமிங் மந்த்ஸில் அந்த ஆஃபர் ப்ரைஸும் உங்களுக்கு எண்ட் ஆயிரும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செஷன் எப்படி போச்சுன்ற ஃபீட்பேக் யாராச்சும் ஷேர் பண்ணுறீங்களா? இஸ் எனிவன் வில்லிங் டு ஷேர்? சாட்டில் போட்டாலும் ஓகே, அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஓகே. ஸோ எப்படி போச்சுன்றத ஷேர் பண்ணாதான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ கண்டக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எஸ்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ கார்த்திகா, தேங்க்யூ ஹசீனா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாணி ஏதாச்சும் சொல்ல வரீங்களா? வாணி? ஹலோ மேம். எஸ் வாணி, ஐ பின். மேம், ஹோம் சயின்ஸ்க்கான எதுவும் இல்லையா மேம்? ஹோம் சயின்ஸ்க்கு உங்களுக்கு 3 நம்ம கண்டக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா? இல்ல மேம், இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றேன். 2 டேஸ் முன்னாடி தான் நோட்ஸ் வாங்கியிருந்தேன். ஓகே, ஸோ ஃபெப் 3 கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு வீக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவான மேஜர்ஸ்ல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வீக் வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த பார்ட்டிசிபேஷன் லிஸ்ட், ஸோ லிஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹைலி இன்ட்ரெஸ்டட் வந்து எந்த மேஜருக்கு அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கான ஃப்ரீ செஷன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ வாணி. ஸோ எனி அதர் வில்லிங் டு ஷேர் த ஃபீட்பேக்? யாராச்சும் ஷேர் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களா? எஸ்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் உங்களை பின் பண்ணுறேன். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வில் பி கனெக்டட் ஆன் சேம் டேட். எஸ் அஞ்சனா, சேம் டேட்டில் தான் நமக்கு நடக்கும். உங்களுக்கு ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் உங்களுக்கு மேஜர் பேப்பர் இல்லைனா உங்களுக்கு பேப்பர் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்கு பேப்பர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டையும் அகாமடேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இல்லை காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அவுட்டரில் போடுவாங்க. ஸோ அவுட்டரில் போடுறதுனால நீங்கள் ஃபுட்டோடு நீங்கள் போய்க்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெரிஃபை பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நமக்கு சென்னையில் தான் நடக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அவங்க லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே கார்த்திகா, லாஸ்ட் இயர் நமக்கு 2024 ஏடி கண்டக்ட் பண்ணாங்க, அசிஸ்டன்ட் டைரக்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அக்கார்டிங் டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நமக்கு 25ல் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாய் ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ பேஷன்ஸாக எல்லாருமே லிசன் பண்ணீங்க. ஸோ கொஷின்ஸ்க்குமே அழகாக இன்ட்ராக்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஆல். ஸோ ஹாப்பி லேர்னிங். ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃப்ரீ செஷன் குட் மார்னிங் மேம். எஸ், குட் மார்னிங் சஞ்சனா.
இப்போ ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து கட் ஆஃப் படி வருங்களா மேம்? இல்லன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க எஸ் மேம்? கட் ஆஃப் தாம்மா. உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் இல்லையா? ஸோ ஆ. அவங்களுக்கு ஆஃப்டர் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த என்னென்ன கேஸ்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. மேம். இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து சென்னையில அப்படி இருக்குங்களா மேம்? இல்லன்னா வந்து இல்ல இல்ல அவுட்டர்? அப்படி இல்ல. பிளேஸ்மெண்ட் சென்னையில இருக்காதுமா. உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க இல்லையா? ஸோ அது சென்னையில உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து எங்க வேகன்சி இருக்கோ உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. அது எந்த ஓகே டிஸ்ட்ரிக்டா வேணாலும் இருக்கலாம். ஓகே ஓகே. தேங்க்ஸ். தேங்க் யூ. எஸ் எனி அதர்? தேங்க் யூ அபிராமி. தேங்க் யூ ரூபா. ரோல் ஆஃப் சிடிபிஓ சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் வந்து ஆக்சுவலி ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 மினிட் சந்தியா. லெட்ஸ் மூவ் டு த ரூபா கொஸ்டின். ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட அங்கன்வாடிஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். உங்களோட எல்லா ஊர்லேயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அங்கன்வாடிஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதில் படிப்பாங்க. ஸோ ரொம்ப நம்ம ப்ரீகேஜி லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிடிபிஓ ஆஃபீஸர் தான் நீங்கள் ஏடிக்கு கீழே வருவீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் கீழே உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில பிளாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளாக்ஸில் வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம். ஸோ அங்கே அங்கே எப்படி அயன் பேலன்ஸ் எப்படி இருக்குது, அடலசன்ஸ் கேர்ள்ஸ் வந்து அயன் டெஃபிஷியன்சியாக எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா டேட்டாஸையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் மேஜர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் நியூட்ரிஷனாக டயட்டடிக்ஸாக இருக்கிறவங்களுக்கும் அண்ட் சைக்காலஜி இந்த மாதிரியான மேஜர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க மேஜர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரோல் சேஞ்ச் ஆகும். யூஸ்வலி உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்டேஷன் ஒர்க், ஃபீல்டு ஒர்க் இந்த மாதிரியான ஒர்க்ஸும் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நீங்கள் அந்த பர்டிகுலர் உங்கள் பிளாக்ல இருக்கிற எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூ பார்ன் இன்ஃபன்ஸோட வெயிட் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் பார் சந்தியா, லாஸ்ட் டைம் நம்ம சிடிபிஓ ஏடி கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? ஏடிக்கு எந்த ஏஜ்மே அவங்க சொல்லலை. ஏஜ் லிமிட்டேஷன் நமக்கு இல்லை. பட் வெயிட் ஃபார் சிடிபிஓ. ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் தான் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் ஏடிக்கு எந்த ஏஜ் பாரும் இல்லை லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறோம். 24ல் நான் சொல்கிறது. ஓகே தேங்க்யூமா. எனி அதர் கொஸ்டின்ஸ்? வேறு யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம டிஎன்பிஎஸ்சிட்ட தான் கேட்கணும் அபிராமி. வி வில் வெயிட் ஃபார் 2025. கட் ஆஃப் அண்ட் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக மார்க் இருக்கும் கார்த்திகா? ஸோ பேஸ்ட் ஆன் த கேஸ்ட் தாம்மா. ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆனால் தான் நம்ம பேப்பரே அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேலிடேஷன் உங்கள் பேப்பர் போச்சுன்னா அகெயின் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் உங்களோட மேஜர் பேப்பரையும் பார்ப்பாங்க. அதில் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த கேட்டகரிஸில் வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த இயர் கன்ஃபார்மாக ஓகே கார்த்திகா. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்றத நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம். பிகாஸ் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் இருக்கும், மார்க் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் வரும். ஓகேங்களா? ஏடிக்கும் சிடிபிஓக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த இயர் கன்ஃபார்மாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா மேம்? ஓகே, அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. we will wait for TNPSC notification. ஸோ எப்போவுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு 1 year or 2 yearக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் அட் த டைமில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் நெக்ஸ்ட்டு வர நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும் சஞ்சனா. உங்களுக்கு அந்த என்ன வேகன்சி அவைலபிளாக இருக்கோ அதை மாதிரி தான் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் ஒரு ஆஃபீஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்காக தான் இருக்கும். பட் நீங்கள் போய் எங்கேயாச்சும் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் ஆஃபீஸராக நீங்கள் போய் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இட் இஸ் ஆஃபீஸ் ஒர்க், அஃபிஷியல் ஒர்க்காக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ் ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸோட நோட்ஸ் வந்து அப்டேஷன் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. சப்போஸ் அது ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க.
ஸோ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண we will try it for general studies and தமிழ் eligibility. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து யூடியூப்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 2024க்கான ரிவ்யூ நம்ம பார்த்துருக்கோம். 25க்கான அப்டேட் வந்து பெய்டு செஷன். ஸோ நீங்கள் அந்த பெய்டு செஷனோட வீடியோஸையும் பிடிஎஃப்பையும் நீங்கள் வாங்கிட்டாலே நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது சஞ்சனா. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அட் த டைம் எந்த வேகன்சி இருக்கோ அவங்க அதுக்காக தான் தருவாங்க. ஓகேங்களா? பட் நம்ம கேட்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். கட் ஆஃப் வந்து நமக்கு கரெக்ஷன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் நமக்கு மேஜராக இருக்கும். சிடிபிஓட மெயின் ஆஃபீஸ் வந்து சிடிபிஓ நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே இருக்குது. மேஜர் மெயின் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்கும். அந்த லொக்கேஷன் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஓகே, எனி ஹையர் அப்படி இருக்குமான்னு தெரியல சந்தியா. பிகாஸ் வந்து எந்த இடத்துல வேகன்சி இருக்கோ அந்த இடத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்டே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்குற லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா, ப்ரிஃபரபிளாக இருந்துச்சுன்னா வி வில் கன்சிடர் பண்ணுவாங்க. டிஎன்பிசி வில் கன்சிடர் இட். பட் எக்ஸாக்டாக நம்ம சூஸ் பண்ணி போக முடியாது இல்லையா? இட் இஸ் அ கவர்மெண்ட் ஜாப். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ நீங்கள் ஹையர் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக போகலாம், வெரிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட்டாக போகலாம். அப்போ நீங்கள் கேட்குற லொக்கேஷன் பை லக்கிலி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்மா. உங்கள் லொக்கேஷன் கிடைக்கட்டும். ஓகே, தேங்க்யூ சஞ்சனா. ஓகேம்மா, டவுட்ஸ் இல்லைன்னா என் பண்ணிக்கலாம். எனி அதர் டவுட்ஸ்? தேங்க்யூ கார்த்திகா. Thank you all. Thank you Rupashri. Doubts இல்லைன்னா end பண்ணிக்கலாம். Bye all. Thank you. We will end the meeting.